அவரை நம்பி வா. இன்றே தருகிறார் விடுதலை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சகோதரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதன் சிறைக்குள் அடைப்பட்டிருக்கிறதான பொழுது, அவன் கைதியாக சிறைக்குள் இருக்கிற அந்த தருணத்திலே தான் விடுதலையாகிறதான அந்த வழியை அவன் அறிந்திருந்தும் அதை குறித்து நாட்டமில்லாதவனாக விருப்பமில்லாதவனாக அவன் காணப்பட்டால் அந்த கைதியை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? சிறை என்று கூறுகிறதான பொழுது மனிதர்கள் சட்டவிரோதமான நடவடிக்கைகளால் அரசாங்கத்தினால் அவர்கள் காவலில் இருக்கிறதான மனிதர்களை மாத்திரம் அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பல மனிதர்கள் பலவிதமான பாவக்கட்டுக்களால் கட்டப்பட்டு அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள கூட முடியாமல் பலருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குடும்ப பிரச்சனைகள், அநேகர் குடித்து வெறித்து போதை வஸ்து, மோகத்தின் பாவத்தினால், பலவிதமான சண்டைகளால், இப்படியாக பலவிதமான சிறையிருப்பின் வாழ்க்கைக்குள்ளே அநேகர் இன்று அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தரும்படியாக தான் நம்முடைய அருமை நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்து நம்முடைய பாவங்களை அவரை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பரிகாரத்தை செலுத்தும்படியாக சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் மரித்தார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்து பரலோகத்தில் பிதாவின் வலது பரிசுத்திலிருந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் தெய்வ சமூகத்திலே பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகளால் காவலில் தனித்திருந்தாலும் அல்லது பாவ பழக்கங்களின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நீங்கள் முறையிடுங்கள். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் தருவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் உங்கள் நாவினால் அறிக்கை செய்து தெய்வ சமூகத்திலே உங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதான பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை தந்து ஒரு ரட்சிப்பை தந்து உங்களுடைய சமாதானத்தின் பாதையிலே அவர் வழி நடத்துவார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவருடைய திருப்பாதத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாட்களும் கூட ஆண்டவரே பாவ கட்டுகளிலிருந்தும் பலவிதமான கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெறாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய பெரிதான விடுதலையை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. சகலவித மனிதர்களுடைய அப்பா கட்டுக்களையும் நீ உடைத்தெறியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானை நீர் மேற்கொண்டு ஜெயித்தீராண்டவரே. நாளுக்கு இந்த உலகத்தில் காணப்படுகிற ஜனங்கள் இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை தேவனே நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை பெற்றவர்களாய் உம்மை விசுவாசித்து அப்பா உமக்கென்று தங்களை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.